ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி வைகாசி பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த வைகாசி பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே தீர்வதற்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வைகாசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. அதாவது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாங்க. தமிழ் மாதங்களில் 2வது மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமியும் ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாளானது மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ இந்த பௌர்ணமி வந்து வியாழக்கிழமை வரதுனால இதுவும் ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் வந்து அம்மனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க. அதாவது அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாளிலும் அம்பாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த நாளில் நீங்க அம்பாளை மனதார வேண்டி வழிபடும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு செல்வதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த வைகாசி மாத பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை வணங்கி நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யறதுனால கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி செய்யற ஒரு விஷயம் வந்து வழக்கமாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரப்படி சொல்லப்படுது. அதனால நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாமே மனம் வருந்தி இந்த வைகாசி பௌர்ணமி நாள்ல சித்திரகுப்தனை நினைத்து ஒரு நிமிடம் நீங்க மன்னிப்பை கேட்டுக்கலாம். இப்படி செய்யறதுனால நீங்க செய்த பாவ வினைகள் கண்டிப்பா நீங்கிடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த பாவத்தில் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தையும் செய்யணுங்க. நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. பாவங்கள் குறையும் போது வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்களும் குறைந்து நல்லதே தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்க வாழ்க்கையிலே நல்லதே நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அது என்ன மாதிரி பரிகாரம் எப்படி செய்யணும், இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீருவதற்கு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க. ஸோ எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாங்க. அதாவது வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நிச்சயமாக பௌர்ணமி பூஜைக்கு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்புங்க. அதாவது இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்வீங்க. சின்னதாக ஒரு பாயாசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் எல்லார் வீட்டிலும் கண்டிப்பா இருக்குங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன நிவேதனத்தை நீங்க கடவுளுக்கு ஏதாவது செய்து வழிபாடு செய்திடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சில பேருடைய வீடுகளில் தடப்படலாக கலவை சாதம் எல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்வார்கள். உங்களால் இந்த அளவுக்கு செய்ய முடியலனாலும் பரவாயில்லங்க, ஏதாவது ஒரு நிவேதனம் அதாவது ஒரு சின்ன பாயாசமாவது வைத்து நீங்க இந்த வைகாசி பௌர்ணமி நாள கடவுளை மனதார வழிபாடு செய்யலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க.
அதாவது வியாழக்கிழமை வரக்கூடிய அன்றைய நாள் மாலை பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நீங்கள் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யலாங்க. இந்த பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பூஜையில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த பூஜைக்கு தர்பைப்புல் ரொம்பவே அவசியமான ஒரு பொருளாக இருக்குங்க. தர்பைப்புல் உங்களுக்கு கிடைக்கலைன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக இந்த புல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாளில் சிறிதளவு தர்பை புல்லை உங்கள் உள்ளங்கைகளில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு முன்பாக நின்று நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும் அப்படின்னு மனதார கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா மனதார அம்மனை நீங்கள் வேண்டி வழிபடும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நீங்கள் அம்பாளை மனதார நினைத்து வழிபடும் போது உங்களுடைய பாவங்கள் கண்டிப்பாக நீங்கிடுங்க. அதாவது நீங்கள் மனதறிந்து நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாமே மனதார மன்னிப்பை கேட்டுவிடுங்கள். இப்படி நீங்க கேட்கும்போது சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு மன்னிப்பை கேட்கணுங்க. அப்படி கேட்டுவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தர்பை புல்லை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு மேல் தர்பை புல்லை வைத்து பூஜை அறையில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாள் வியாழக்கிழமை இரவு முழுவதும் இது உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே இருக்கணுங்க. அதே போல அதுக்கு மறுநாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இழந்தவுடன் பார்த்தீங்கன்னா இந்த தர்பை புல்லை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி குளிக்கின்ற தண்ணீரில் போட்டு விடுங்கள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 10 நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் தண்ணீரிலே நீங்கள் தலைக்கு குளித்து விட வேண்டுங்க. அதாவது நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் தர்பை புல்லை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிவிட்டு அதே தண்ணீரில் நீங்கள் குளிக்கணுங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடித்த கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே குறையும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. இது ஆன்மீக சார்ந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை மனதார வேண்டி நம்பிக்கையாக செய்து பாருங்க. இப்படி நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் நிச்சயமாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் வீட்டில் இருந்தபடியே இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் எல்லாரும் செய்யலாங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வைகாசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் இந்த பூஜையை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யும் போது மனதார வேண்டி கண்டிப்பாக செய்திடுங்க. அதாவது நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்திடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் முழு நம்பிக்கையுடன் மனதார வேண்டி நிச்சயமா செய்திடுங்க. இப்படி செய்யறதுனால கண்டிப்பா அம்மனோட முழு ஆசீர்வாதமும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்குவதற்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும், எப்படி வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.